பத்தி எல்லாம் நம்ம எவ்வளவு பேசியிருப்போம். அது எல்லாத்தையும் நான் அழிப்பனா? வீரா, இப்போ நான் செஞ்ச நியாயமெல்லாம் படுத்தல. நான் செஞ்ச தப்புக்கு சட்டம் எனக்கு 7 வருஷம் தண்டனை கொடுத்துருச்சு. நீ என்ன ஆயுசுக்கும் ஒதுக்கி வச்சு தண்டனை கொடுத்துறாத வீரா. என்னால அதை தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் வீரா. சூப்பர், பிரமாதம். நான் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே சொல்றான். கலக்கு, பெருமைப்படுத்திட்டா. இந்நேரத்துக்கு வீரா அவனை கண் கலங்கி கட்டி பிடிச்சிருக்கணுமே. அவனை மன்னிச்சு மன்னிப்ப ஏத்துக்கிட்டு இருக்கணுமே. என்ன சத்தத்தையா காணுமே. ப்ளீஸ் வீரா, வாழ்க்கை ஒரு தடவை தான். என்னைக்கோ தெரியாம செஞ்ச தப்புக்காக நம்ம 2 பேர்த்தோட வாழ்க்கையும் பலி கொடுக்கறது எந்த வகையில சரி? ப்ளீஸ் டி. அம்மா, அப்பா, யோ தகப்பா, இனி நாம நிக்க வேணாம், நகர்ந்துருவோம். ஏண்டா மன்னிப்பு கேட்க உனக்கு எப்பற மனசு வந்துச்சு? மன்னிக்கிற அளவுக்கு சின்ன தப்பா நீ பண்ணிருக்க. டேய், என் அக்காவோட உயிர் போயிருச்சுடா. இப்ப வரைக்கும் இந்த குடும்பம் சரியாகல. சில்ல உடைஞ்சு கிடக்கு. இவர் அப்படியே வந்து மன்னிப்பு கேட்பாரா? நாங்க அப்படியே உடனே வந்து இவர் கூட சேர்ந்து வாழ்ந்துருவோமா? இல்ல, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. இங்க இருந்து போயிடு. யோ தகப்பா, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க தெரியுமா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இந்தா பாரேன். உன்னை வெளியில போன்னு சொன்னல, என்ன யோசிச்சுட்டு இருக்க? வெளியில இந்தா பாரேன். யாரா நீ? யார் நீ? யாருன்னு கேக்குறல்ல? டேய், யாரு இவ? ஏய், உன்னை எப்படி காப்பாத்துன பாத்தியா? யாருக்கு விடுறோம்? யாருக்கு விடுறோம்? யாரா நீ? யார் நீ? எதுக்குடா இங்க வந்த? சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சார் 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 மேடம் என் லைசன்ஸை பிடிங்கி வச்சிருக்காங்க சார். அதை எடுக்க தான் சார் இங்க வந்தேன் சார். என்ன லைசன்ஸ்? அது சார், நான் வேகமா கார் ஓட்டினேன். மேடம் என்ன திட்டி கார் லைசன்ஸை பிடிங்கிட்டாங்க சார். அதான் சார் என்னோட தொழிலே. அதை எடுக்க தான் சார் வந்தேன். ஓ, அதுக்காக நீ வீடு பூந்து கலெக்டர் வீட்லயே திருடுவ? உனக்கு லைசென்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. மரியாதைங்கிறது போடா. அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு லைசென்ஸே கிடைக்க விடாம நான் ஆர்டிஓக்கு ஜியோ பாஸ் பண்றேன். ஐயோ மேடம் 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 மேடம், பாவம் மேடம், பொழைக்கிறதுக்காக தானே கேக்குறான். கொடுத்துருங்க மேடம். அவன் தப்பானவனா இருந்தா வேற மாதிரி யோசிச்சிருப்பான். உங்ககிட்ட லைசென்ஸ் எடுக்க தான் வந்திருக்கான். நம்ம தான் நம்மளை கொல்ல வர்றாங்கன்னு நினைச்சு தப்பா நினைச்சு அடிச்சிட்டோம். நான் அடிச்சேனா? அதை விடுங்க மேடம், யார் அடிச்சா என்ன? பாக்கறதுக்கு புள்ள குட்டிக்கார மாதிரி இருக்கான். அவன் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்க. ஹெவியா ஒரு ஃபைன் 50 ரூபாயோ 100 ரூபாயோ போட்டு அனுப்பிடுங்க. ஆமா மேடம், ஒரு வாரமா வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை மேடம். ஆடை கூட கொடுக்க முடியல மேடம். மேடம் உங்க கால்ல விழுற மேடம், கொடுத்துருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். எடுத்துட்டு வரேன், இரு. கவலைப்படாத, அவங்க நல்லவங்க, கொடுத்துருவாங்க. சரிங்க சார். இந்தா. தேங்க்ஸ் மேடம், நீங்க நல்லா இருக்கணும் மேடம். தேங்க்ஸ் சார். வரேன் மேடம். சார், உங்க 2 பேர் ஜோடி பொறுத்த சூப்பர் சார். தேங்க்ஸ். லைசென்ஸ் கொடு ஃபர்ஸ்ட். ஐயோ இல்ல மேடம், இல்ல மேடம், நான் போயிரேன் மேடம். கைய வைக்கிற நீ எப்படான்னு இருக்க? உனக்கு என்ன தொடாம ஃபைட் பண்ண தெரியாதுல? நான் உன்னை காப்பாத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான். நீ என்ன காப்பாத்துன? அந்த லட்சணம் தான் எனக்கு நல்லா தெரியுமே. போ. தபார், மரியாதையா ஓடிடு. இது என் வீடு, என் வீரா. அதை எப்படி மீட் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா இருந்துக்க. எல்லாரும் முன்னாடி வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டான். வீரனை பத்தி என்ன நினைச்சிருப்பான்?
அவன் மனசுல இடம் பிடிக்கலான்னு பார்த்தா எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டான். ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கான் இவன். உனக்கு இருக்குடா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. சூர்யா, ஆ? சூர்யா, இங்கதான் நின்றுட்டு இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நோ, நானே டென்ஷன்ல இருக்கேன். பேசாம போயிடு. டென்ஷன்ல இருக்கியா? நீயா? சூர்யா, ஏன்னா பெரிய ஆளு சூர்யா. உனக்கெல்லாம் டென்ஷனே வராதுடா. நோ, சும்மா வளரிட்டு இருக்காம போனா. சூர்யா, சரக்கு தீர்ந்து போச்சுடா, வாங்கிக்கொடுறா. இவன் வேற நிலம புரியாம சரக்கு சரக்குன்னு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு வாங்கி கொடுத்தானா நான் இப்படி நிக்கிறேன். டேய் ப்ளீஸ்டா. டேய், நான் எப்ப கேட்டாலும் நீ சரக்கு வாங்கி தருவல்லடா. எனக்கு வேற யாரா இருக்கா? நீ தானே இருக்க. ம், அது உன் தொம்பி கிட்ட போய் கேளு போ. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இதை வச்சு அந்த மாறனை ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். டேய், 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 சூர்யா, சூர்யா, வாங்கி கொடுறா. நான் இங்க வா. வாங்கி தரியா? சரக்கு தானே, ஆ, மாறனே வாங்கி தர சொல்றேன் வா. மாறன்னையா? வானே, வாங்கி தருவானா? அதெல்லாம் சொன்னா வாங்கி தருவான். வா, ஆ, நான் பாத்துக்கிறேனே. ஆ, சரி. செல்லம் வா. சரிடா.